வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியல் களம் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சண்முகம் தரப்பிற்கிடையே ஏற்பட்ட மோதல் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தின் அசைக்க முடியாத சக்தியாக பார்க்கப்படும் சண்முகத்தின் வீட்டின் முன்பு தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக 2 அணியாக உடைந்ததைத் தொடர்ந்து சண்முகத்தின் ஆதரவாளர்களாக இருந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தற்பொழுது தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளனர். எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் கூட சண்முகம் தனது முடிவில் பிடிவாதமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்த தகுதியற்றவர், இனிமேலும் அவருடன் இணைந்து பயணிக்க என்னால் முடியாது என்று அவர் அதிரடியாக முழங்கியுள்ளார். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியோ சண்முகம் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மட்டுமே அவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த நிபந்தனையை முற்றிலுமாக நிராகரித்துள்ள சண்முகம் தனது மயிலம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார். இதற்கு முன்பாக சண்முகத்தின் ஆதரவில் இருந்த 24 எம்எல்ஏக்களில் 4 பேர் ஏற்கனவே ராஜினாமா செய்திருந்த நிலையில் எஞ்சியிருந்த 20 பேரில் 19 பேர் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தாய் கழகத்திலேயே தஞ்சமடைந்துள்ளனர். இதனால் சண்முகம் தற்பொழுது தனித்து விடப்பட்டாலும் அவரது அரசியல் வேகம் குறையவில்லை. தற்பொழுது சண்முகமும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதால் அதிமுகவின் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 47லிருந்து 42ஆக குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறும் என்று தொண்டர்கள் அச்சப்படுகிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சந்தித்த படுதோல்வியும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதும் தான் சண்முகத்தின் இந்த அதிருப்திக்கு மிக முக்கிய காரணம். சட்டப்பேரவையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நீடிப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று சண்முகம் கொடுத்த யோசனையை எடப்பாடி ஏற்க மறுத்ததே இந்த பிளவுக்கு பிள்ளையார் சுழி போட்டது. தற்போதைய அரசியல் சூழலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சரவையில் இடம் பிடித்து தனது அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொண்டது போல சண்முகமும் புதிய பாதையை நோக்கி நகர திட்டமிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் டிவிகே இணைந்து வரவிருக்கும் இடைத்தேர்தலில் மயிலம் தொகுதியிலேயே விசில் சின்னத்தில் போட்டியிட அவர் களம் தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. அங்கு அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும், ஒருவேளை தேர்தல் முடிவுகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் முக்கிய வாரிய தலைவர் பதவி உறுதி என்றும் கூறப்படுகிறது. எது எப்படியோ எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் பதவியின் காரணமாகவும் தனிநபர் மோதல்களாலும் இப்படி சிதறுண்டு போவது உண்மையான இரத்தத்தின் இரத்தங்களுக்கு பெரும் மனவேதனையை தந்துள்ளது. சண்முகத்தின் இந்த அதிரடி முடிவு அதிமுகவிற்கு வீழ்ச்சியா அல்லது அவரது தனிப்பட்ட அரசியலுக்கு எழுச்சியா? சண்முகம் இடைத்தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவாரா? உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளுக்கு நமது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.